வணக்கம் பாருங்கோ, எப்படி இருக்கிறீர்கள்? ஆ சொர்க்கலோகத்தில் தவா பாகம் 3 நான் இப்போ உங்களை சந்திக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும் இதை யார் எழுதுறதுண்டு. எங்களை தம்பி தவா ஆறுமுகம்தான் இதை எழுதுறது. நான் தெரியாதே அப்படி இப்படி இதை வாசித்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன். அவ்வளவுதான் எந்த வேலை. இப்போ உங்களுக்கு தெரியும் பாகம் 2 என்ன நடந்ததுண்டு. தம்பி தவா வந்து கம்பரோட கொஞ்சம் ஆகி பண்ணி கேளியலை கேட்ட உடனே அவருக்கு கோபம் வந்து கஞ்சி வந்து போச்சு. கஞ்சி வந்தால் அது அவருக்கு தானே சிவந்தது, தவாக்கே சிவந்தது. அவ தவா விடுவாரே, தவா யாரண்டி நீங்கள் நினைச்சிங்கள்? சரி, அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டு இருந்துட்டு கஞ்சி வந்த கம்பரை கனிவோட பார்த்தார். யார்? தவா. கேட்டார், ஐயா, ராவணனை ஆரியன் என்பதற்கே இவ்வளவு கோபம் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே சில பேர் அவனை சிங்கள பௌத்தனாகவும் முஸ்லீமாகவும் சொல்லுகிறார்களே, தமிழர்களாகிய எங்களுக்கு இவ்வளவு கோபம் வரும் என்று சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், நியாயந்தான் அப்பன் என்று முதுகில் வருடியவர். உன்னோட கதைச்சால் விடயங்கள் கிடைக்கிற மாதிரி கிடக்குது, சட்டிஞ்ச இது பார்ப்போம், இருந்து பேசுவோம் என்று சொல்லி சொன்னார். சரி, அப்போதான் நான் சொன்னேன், கம்பர் உங்களுக்கு புரியுது, என்ற விளையாட்டுகள் என்ற திறமைகள் உங்களுக்கு புரியுது. ஆனால் என்னத்தை சொல்ல, இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியுது இல்லை என்றதுதான் எனக்கு கவலை. எனக்கு என்ன, சரி, அவைகளுக்கு தெரிஞ்ச என்ன தெரியாட்டிங்க என்ன உங்களுக்கு விளங்குது இல்லோ கம்பர். சரி என்று சொல்லி போட்டு கம்பர்கிட்ட கேட்டேன், இதை சொல்லுங்கோ, ராவணனுக்கு எத்தனை தலை கவிஞரே என்று கேட்டேன். யாருக்கு? ராவணனுக்கு எத்தனை தலை கவிஞரே என்று கேட்டேன். அவன் கேட்டார், என்ன கேள்வி கேட்கிறீர் நீர்? 10 தலை ராவணன் என்று சிறு பிள்ளையிட்ட கேட்டாலும் அது சொல்லும் என்று சொல்லி சொன்னார். கம்பர், ராவணனுக்கு 10 தலையும் பக்கவாட்டில் இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்கோ, நடுவில் ஒரு தலை என்று சொன்னால் ஒரு பக்கம் 4 தலை இருக்கணும், மற்ற பக்கம் 5 தலை இருக்கணும். அப்போ தான் 10 தலை வரும். அப்போ நடுவில் இருக்கிற தலைன்ற ஒரு பக்கம் 4 மற்ற பக்கம் 5 என்று சொன்னால் அங்கே வந்து நான் நினைக்கிறேன் அங்கே சமநிலை இல்லை. அவர் நடக்கைக்குள்ள பேலன்ஸ் இருக்காது. அங்காலையும் இஞ்சாலையும் அவற்ற தலையை ஆடணும். சரி, அப்படி தூங்கிக்குள்ள எப்படி திரும்பி படுப்பார் சொல்லுங்க பார்ப்போம். அவற்ற தலைகள் விடாதே கம்பரே. சரி, தலைகள் எல்லாம் வட்ட வடிவில் சுற்றி இருக்குன்னு சொல்லுங்கோ. அப்படி என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, அவர் படுத்திருக்கைகள ஒரு மூக்கும் ஒரு தலையும் நசியும். விளங்குதில்லை இப்போ உங்களுக்கு? அவர் நிமிந்து படுத்தாலும் ஒரு மூக்கும் ஒரு தலையும் நசியும், குப்புறப்படுத்தாலும் ஒரு மூக்கும் ஒரு தலையும் நசியும். எப்படி பார்த்தாலும் 10 தலைக்கு வாய்ப்பில்லையே கம்பர் என்று சொல்லி சொன்னேன். கம்பர் உடனே சொன்னார், எடே அப்பன், உண்மைதான், ராவணன் 10 பேர் செய்கின்ற வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடியவன். அவன் ஒரு தசாவதானி. விளங்குதே என்ன? தசாவதானி. அவன் ஒரு சிறந்த ஆகமங்கள் தெரிஞ்ச ஒருவன், சிறந்த போர் வீரன், சிறந்த அச்சசன், சிறந்த விமானி, சிறந்த சங்கீத வித்துவான். அவனுக்கு தெரியாத கலைகள் இல்லை. அதனால தான் அவனை 10 தலை ராவணன் என்கின்றார்கள் என்றது மாதிரி நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் அப்படி இப்படி சமாளித்தார். சரி ஐயா கம்பரே, கவிஞர்களில் முதன்மையானவர் நீங்கள். உங்களை பின்பற்றியே பெண்களை வர்ணிப்பதில் கண்ணதாசன் முதல் கவிஞர் வாலி வர, ஏன் நம்ம விகடகவி வர பெண்களை வர்ணிக்கணும். ஆனால் எனக்கு உங்கள் மீது ஒரு கோபம் ஐயா. சரி, என்னடா கோபம்? சொல்லி துளை என்று சொல்லி சொன்னார். தமிழெனும் அளம்பெரும் செலதி தந்தவன் உமுள் கனல் விழி வழி ஒழுக உங்கரித்து அழிவென செய்தலால் இறக்கராகியே இழிகென உரைத்தன சனி எஞ்சவே என்று பாலகாண்டத்தில் 375வது பாடலில் நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். அதாவது என்ன? தமிழ் எனும் அளப்பெரிய கடலை தந்தவர் அகத்தியர் விழி வழியே நெடுப்பொழுக பேரொளி எழுப்பி அழிவிக்குரிய தீய செயல்களை செய்வதால் நீங்கள் அரக்கராகி இழிக என்று சாப வார்த்தையை கூறினார் அகத்தியர் என்று பாடியிருக்கிறீர்கள். தொல்காப்பியருக்கு முன்பாக பொதிகை மலையில் வாழ்ந்து தமிழ் இலக்கணம் அருளியவர் அகத்தியர். விளங்குதோகம்பர்? உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அவர் ராவணனின் தங்கை தாடகையின் குமாரர்களை சபித்தார் என்பதையும்,
ராவணனை கொல்ல ராமருக்கு ஆயுதம் வழங்கினார் என்பதையும் அடுத்து வரும் பாடலிலேயும் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் அகத்திய மாமுனி தமிழின துரோகி என்றே நீங்கள் சொல்லுகிறீர்கள். தமிழன் ராவணன், அப்ப தமிழனை கொல்ல ஆயுதம் கொடுத்த அகத்தியர் தமிழின துரோகியா? சொல்லுங்க பாப்போம். தமிழன் ராவணன், அப்ப தமிழனை கொல்ல ஆயுதம் கொடுத்த அகத்தியர் தமிழின துரோகியா என்றுடன் அப்படியே யோசிச்சு கொண்டு நிற்கிறார். நான் விடையில அடுத்த கேள்வியை கேட்டேன். கையில மேலேயே ராவணன் எடுக்கையில் சிவபெருமான் விரலால் ஊன்றி ராவணன் அலறி அழுதான். பின்னர் சாமவேத கீதம் பாடினான். சிவபெருமான் வாளை பரிசளித்தார் என்கிறது புராணம். ஏராளமான இடங்களிலே இதை தேவார முதலிகள் பாடியிருக்கிறோம். ஆனால் நீங்களோ வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரர் அணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட் வெறுங்கையே மீண்டும் போனான் என்று பாடியிருக்கிறீர்கள். பாருங்க கம்பர், சைவத்தின் முதற்கடவுள் சிவன். அந்த சங்கரன் கொடுத்த வாளுக்கே சக்தி இல்லை என்று நீங்கள் உரைச்சு சைவ சமயத்தையே நிந்தித்து விட்டிருக்கிறீங்களே. இப்ப நீங்கள் கம்பர் இந்தியாவில் இருந்திருந்தால் போராட்டம் எல்லாம் வெடிச்சிருக்கும். இலங்கை இந்தியாவில் கம்பர் பெயர் சொல்லி காசு பார்ப்பவர்கள் என்ற வாயில மண் விழுந்திருக்கும். நல்ல காலம் தப்பி நீங்கள். ராவணன் எப்படி ஐயா வெறுங்கையோடு போவான்? சொல்றியல் வீரமும் களத்தோடு போட்டு வெறுங்கையே மீண்டும் போனான் என்று. எப்படி வெறுங்கையோடு போவான்? புரியலையே கம்பர். அது மட்டுமா, இன்று போய் போருக்கு நாளை வாயென நல்கினன் நாகு இளங்கமுகின் வாளை தாவுரு கோசல நாடுடை வள்ளன் என்றும் நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். அது எப்படி ஐயா கம்பரே? எல்லாம் இழந்து, அதாவது உங்கள் கூற்றுப்படி சங்கரன் கொடுத்த வாளும் இழந்து ராவணன் இராயுத பாணியாக நின்றால் யுத்த மரபுப்படி அடுத்து மல்யுத்தம் தானே செய்ய வேண்டும். பலம் பொருந்திய ராவணனோடு மல்யுத்தத்திற்கு ராமன் ஏன் போகல? போனால் ராமன் நிலை என்ன ஆகும்? ஆக ஆரிய ராமனனை காப்பாற்ற தமிழ் மன்னன் ராவணனை இகழ்ந்து இந்து கடவுள் சிவனை தாழ்த்தி கவி பாடியிருக்கிறீர்கள். போற போக்கில் பார்த்தால் தமிழின துரோகிகள் பட்டியலில் அகத்தியருடன் உங்களோட பெயரையும் சேர்த்து விடுவாங்கள் என்று நான் சொன்னேன். பதறி போனார் கம்பர். திகழ்ச்சி போய் நிற்க. ஆனால் அங்க பார்த்தால் ஒரு விசேஷம் ஒன்று எனக்கு நடக்குது. நான் கேட்ட கேள்வி கணைகளை பார்த்து கம்பர் திகச்சு நிற்கிறத பார்த்து அங்க இருக்கிற சொற்பன சுந்தரிகள் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ஓடி வருகிறவ என்னட்ட. கொஞ்சம் பேர் கொண்டு வருகினம் பெருக சில வானங்களை, கொஞ்சம் பேர் கொண்டு வருகினம் சில பண்டங்களை, அப்படியே கொண்டு வந்து என்ன மகிழ்விக்கினான். கம்பருக்கே கேள்வி கொடுத்தவன் என்று சொல்லி என்ன புகழ்ந்து பாட அவைகள் அந்த பானங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு கொண்டு பண்டங்களையும் சாப்பிட்டு கொண்டு கம்பரை பார்க்குற மாதிரி கண்ணால சுப்பன சுந்தரிகளை பார்த்து கொண்டு அப்படியே இருக்க கம்பரும் அப்படியே அமைதியாக இருந்தார். சரி வாரங்கோ. அப்படியே நான் அந்த இடத்தை விட்டு மெல்லமாக நடந்து போய் எங்களை சொற்கலோகத்தை இன்னொரு முறை சுற்றி பார்ப்போம். நான் தேடுற அந்த தேவதைகள் கிடைக்குதோன்னு சொல்லி நான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்துட்டேன் பாருங்கோ. சரி, இப்போ இந்த பாகம் 3 இருந்து நான் விட விட்டு போகிறேன். பாகம் 4 உங்களை சந்திப்போம். சரியோ? அப்போ நான் வாரன் பாருங்கோ. வணக்கம், நன்றி.